இதில் இந்த உணவு சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், இது தேவையா அப்படின்னு யாரும் நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் காலையில் 5 இட்லி சாப்பிட்றான்னு வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 5 இட்லின்னு சொன்னால் அந்த காலை பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் கணக்கு எடுத்துக்குவோம். ஒரு மாதத்துக்கு 30 × 5 150 இட்லி. ஒரு வருஷத்துக்கு 1800 இட்லி. ஒரு மனுஷன் 70 வருஷம் உயிர் வாழ்கிறான்னு வச்சுக்குவோம். அவன் மொத்தம் சாப்பிட்ற இட்லி 1,26,000 இட்லி. இதெல்லாம் அடுக்கி வைக்கணும்னா ஒரு கல்யாண மண்டபம் பத்தாது. அதுபோல் இந்த சாதம் மத்தியானத்தில் சாப்பிட்றானே, ஒரு கட்டி சாதம் சாப்பிட்றான். இந்த ஹோட்டலில் வைக்கிற கணக்கு வச்சுக்குவோம். அதை ஒரு கட்டியும் நிறுத்தினா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கி ரசம் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்குன்னு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்களே, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா அதை அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு மனிதன் ஒரு ஆயுள் முழுக்க சாப்பிடக்கூடிய சாதம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால், அதை பூரா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பத்தாதுங்க. அவ்வளவு சாதம் நம்ம சாப்பிட்றோம். இப்போ நான் ராத்திரி சாப்பாடை பற்றி என் கணக்கில் எடுக்கலை. ஈவினிங் டிஃபனுங்கிற பேரில் நம்ம முழுங்குறதெல்லாம் நான் கணக்கில் எடுக்கலை. வெறுமனே காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு மட்டும்தான் நான் சொன்னேன். இவ்வளவையும் இந்த ஜீரண உறுப்புகள், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அரைச்சி தள்ளுதுங்க. இவ்வளவையும் ஜீரணம் பண்ணி அதை ப்ரௌன் கலரில் தேவையில்லாத வெளியே தள்ளுது. அப்போது இந்த ஒரு சிஸ்டத்துக்கு நாம் ஓய்வு கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் ஆன்மீகத்தை விடுங்க, உடற்கூறு ரீதியாக பார்க்குற போது நாமளே ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணுறோம். வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வேணுங்கிறோம். ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் கூட 9 மணிக்கு தான் ஜாயின் பண்ணுவோம், 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு ஓடியாந்துருவோம்னு சொல்கிறோம். நமக்கு ஓய்வு தேவைப்படுது. ராத்திரி 5 மணி நேரம் தூங்குறவனும் உண்டு, 10 மணி நேரம் தூங்குறவனும் உண்டு. நம்ம ஓய்வுன்னு அவ்வளோ ஓய்வு எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த வயிறு, இரைப்பை, குடல் இவை ஆயுள் முழுக்க ஓய்வு எடுக்கிறதே இல்லை. அப்போ விரதம் இருக்காதவன் இந்த சிஸ்டத்துக்கு ஓய்வே கொடுக்கறது இல்லை. இது ரொம்ப தப்பு இல்லையா?